Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரம் ஆசீர்வாதத்தை நமக்கு அருளி செய்கிற நேரம். இந்த நேரம் நம்மை பலப்படுத்துகிற நேரம். இந்த நேரம் நம்மை நல்ல ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மேலான நிலைக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கப்படுகிற நேரமாய் இருக்கிறபடியினாலே இந்த நேரத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து உன்னதமான தேவனுடைய செய்தி வரும்போது செய்திக்கு உண்டான இந்த விடுதலை நட்சத்திற்கு உண்டான தலைப்பு என்னவென்றால், இதோ குஷ்டரோகிகள் சுகமான அற்புத ரகசியம் என்கிறதான ஒரு தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த தேவ செய்தியில் நமக்கு ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவருடைய நோக்கமே கட்டுண்டவர்களை எல்லாம், நொறுக்கப்பட்டவர்களை எல்லாம், தள்ளப்பட்டவர்களை எல்லாம் சுகமாக்க வேண்டும், தம்மண்டே ஈர்த்து கொள்ள வேண்டும் என்பதான நோக்கத்தோடு பரலோக ராஜ்யத்திலிருந்து இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் மனு உரு பெற்று குமாரனாய் வந்தார். வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 146வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பாத்தீங்களா, என்னென்ன காரியங்களை செய்கிறாரோ, என்னென்ன காரியங்களை இதோ அவருடைய வாழ்க்கையில செய்வாரோ அதையெல்லாம் முன்னறிவித்தவன் சங்கீதக்காரன். ஏசாயா தீர்க்கனும் கூட சொல்லுகிறார் பாருங்க, இந்த பூமியிலே வந்து உன்னதமானவர் என்னென்ன செய்கிறார், என்னென்ன செய்வார் என்று சொல்லி முன்னுரைத்திருக்கிறார் தீர்க்கதரிசிகள். தேவனாகிய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால் சாதாரணமாக வரவில்லை. அவருடைய கிரிகை எப்படி இருக்கும், அவருடைய தியாகம் எப்படி இருக்கும், அவருடைய வல்லமை எப்படி இருக்கும், எப்படியாய் அவர் இந்த பூமியிலே கிரிகையை நிறைவேற்றுவார் பிதாவின் சித்தத்தின் பிரகாரமாக, அதையெல்லாம் முன்னுரைத்தார்கள். முன்னுரைத்த பின்னதாகவே உன்னதமானவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக, அநேக வருடங்களுக்கு முன்னதாக இதோ சொன்னதான வார்த்தை, குருடனுடைய கண்கள் திறக்கவும், கட்டுண்டவர்களின் எல்லா காவல்களையும் இவ்விதமாக விடுதலை அளிக்கவும், இருளில் இருக்கிறதான ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் இவ்விதமான ஒரு கிரியை செய்வார் என்று சொல்லி ஏசாயா நன்றாய் சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைசாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பிரியமானவர்களே, ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். ஒரு ஜாதிக்கு மாத்திரம் தேவன் வரவில்லை, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் வரவில்லை, யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் வரவில்லை, சகல ஜாதியாருக்காகவும் உன்னதமானவர் வந்தார். அவரோ சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள், சொந்தமானவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டு பிரயோஜனமாக்கி கொண்டவர்கள் புறஜாதியாரும் அதிலே உள்ளடக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலக வாழ்க்கை என்பது ஒரு மகா பெரிதான ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உபத்திரங்கள் உண்டு. இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொண்டு என்னுடைய பலத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடி நீங்கள் ஜெயம் பெறுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் தேவன். இதைதான் யோவான்
16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆனாலும் தேவனிடத்திலே சமாதானம் வேண்டும், உன்னதமானவரிடத்திலே வல்லமை வேண்டும், உன்னதமானவரிடத்திலே இந்த பூமியில அதிகமாய் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அந்த உபத்திரத்தில் இருந்து ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்கிறதான விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டுமா? இது வார்த்தை வார்த்தையாக போய்விடக் கூடாது. அந்த வார்த்தை இதயத்திலிருந்து உயிர் பெற்று வர வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவன், அப்பொழுதுதான் சமாதானம். பிரியமானவர்களே, எல்லாரும் நினைக்கிறாங்க இதோ ஆண்டவருடைய வார்த்தை பைபிள்ல இருக்கு. உண்மைதான் பைபிள்ல இருக்கு. அந்த வார்த்தை, அந்த பைபிளை எத்தனையோ பேர் என்னென்னமோ செய்யறாங்க, சரிங்களா? ஆனா இதயத்தில் இருக்கிறதான வார்த்தைய ஒருபோதும் எடுக்க முடியுமா? அதை அழிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திற்குள்ளாக வாசம் செய்கிற வார்த்தையை ஒருபோதும் எவனாலும் எடுக்க முடியாது. ஆகவே தான் அழகாய் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் எங்களை பிரிக்க முடியும்? வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மை அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பாத்தீங்களா? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், சமாதானமே இல்லாமல் போனாலும், எங்க வந்தா சமாதானங்க? ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்தா மாத்திர சமாதானம். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்தா மாத்திரமே நம்முடைய இதயம் நிரம்பி வழியும் என்கிறதான விதத்திலே நம்முடைய எண்ணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் நம்ம நிற்போமா? நிக்க மாட்டோம், ஓடி வந்துடுவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய கால்கள் நிற்காது, அது ஓடி வந்து விடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு, இந்த உலகத்திலே நமக்கு தடைகள் உண்டு, இந்த உலகத்திலே நாம் முன்னேற கூடாதபடிக்கு பலவிதமான எரிக்கோ உண்டு. நம்மை மூழ்கடிக்கத்தக்கதாக இதோ குமரிக்கொண்டு வருகிறதான செங்கடலை போல, அலைகளை போல பலவிதமான பிரச்சனைகள் அலையாய் அடிக்கும் போது அதற்கெல்லாம் பயப்படக்கூடாது. தேவன் நம்முடைய போராட்டங்களை பார்க்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவாதி தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். மோசே சொன்னார், உங்களுக்காக யுத்தம் செய்தாரா அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார், இயற்கையவே மாற்றி போட்டார். அவ்விதமாக எனக்கு அன்பான தேவ ஜனமே, துன்பத்திலும் துயரத்திலும் பலவிதமான பாடுகளிலும் அவமானத்திலும் நிந்தைகளிலும் இருக்கிறோமோ, அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால், கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்தால் சகலமும் இரண்டாக பிளக்கும். அதன் வாயிலாக ஒரு நல்ல ஞானமான மார்க்கம் உதயமாகும். எவ்வளவு பெரிய காரியம்! ஆகவே இயேசு இந்த பூமியிலே அற்புத நாயகனாய் வலம் வரும்போது ஒரு சமயத்திலே ஒரு முறை இவ்விதமாக 10 குருடர்கள், அதாவது 10 குருடர்கள் என்று சொல்லுகிறதான காரியம், அதை தாண்டி இன்னுமாய் சொல்ல போனால் 10 குஷ்டரோகிகள் என்று சொல்லலாம். அந்த 10 குஷ்டரோகிகள் இவ்விதமாக ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி அறிந்து தூரமாய் நின்று, ஐயரே எங்களை சுகமாக்கும் என்றார்கள். இன்னும் அற்புதமான ஒரு நயமான ஒரு வார்த்தை. இதை இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. தமிழ்ல அழகா சொல்லப்படுது, ஐயரே ஐயரே என்று சொன்னார்கள். ஐயரே சுகமாக்கும், எங்களை சுகமாக்கும் சொன்னார்களாம். இதைதான் லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனம். He was going into a village when he was met by 10 men suffering from a dreaded skin disease. They stood at a distance and shouted, Jesus, Master, take pity on us. Jesus saw them and said to them, Go and let the priest examine you. On the way they were made clean. ஐயரே என்ற அர்த்தம் அதுல என்ன சொல்லப்படுது? டிரான்ஸ்லேஷன் பண்ணு. Master. பாத்தீங்களா? ஏன்னா Master. மாஸ்டர்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? சகலத்திலும் உயர்ந்தவர், சகலத்திலும் உயர்ந்தவர். அருமையான வசனம். என்னுடைய மாஸ்டர் தேவன், எனக்காக வருகிற தேவன் அப்படின்னு. ஆனா தமிழ்ல ஐயரே அப்படின்னு ஒரு உயரியதான ஒரு வார்த்தை அங்கே உரைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசையின் பிரமாணத்தின்படி குஷ்டரோகிகள் எங்கே நிற்க வேண்டும், அதுக்குண்டான பிரமாணத்தையும் அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறார் தேவன். குஷ்டரோகிகள் என்ன செய்வார்கள்? குஷ்டம் வந்துவிட்டால் அவர்கள் தூரமாய் தள்ளி நிற்க வேண்டும். என்ன, எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிட்ட வரக்கூடாது, ஒரு டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அதை தாண்டி பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். அந்த காலத்துல குஷ்டரோகினா மகா கேடான வியாதி என்று சொல்லி கருதப்பட்ட நாட்கள். அந்த நாட்கள் கிட்டத்துல வரமாட்டாங்க, அவங்கள தொட மாட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒன்று வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒட்டிக்குமே அப்படின்னு ஒரு கேடான ஒரு எண்ணம் அந்த காலத்துல எல்லாம் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவரும் என்ன செய்தாராம்? பலவிதமான பிரமாணங்களையும் கூட மோசையின் வாயிலாக சொல்லி வைத்திருந்தார். அவ்விதமாக ஒரு குஷ்டரோகி இருக்கிறான்னு சொன்னா, அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு சொன்னா, அவன் வீதியில வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? அவன் தன் தலையை சிரைத்து தாடியை மூடிக்கொண்டு என்னென்ன சொல்லி வரணுமா? ஐயோ நான் தீட்டுள்ளவன், ஐயோ நான் அசுத்தன், ஐயோ நான் தீட்டுள்ளவன், ஐயோ நான் அசுத்தன் என்று சொல்லி உரத்த கத்தி கொண்டு வீதியின் வாயிலாக வருவானாம். வேதம் வாசித்து பாருங்கள். லேவியராகமம் புத்தகம் 13வது அதிகாரம் 45, 46 வசனங்கள். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரங்களை கிழித்தவனாயும் தன் தலையை மூடினவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருக்கும் பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. பாத்தீங்களா எவ்வளவு அருமையான வசனம். ஐயோ தீட்டு, ஐயோ தீட்டு, ஐயோ அசுத்தன் நான், ஐயோ அசுத்தன் நான், என் பக்கமா வராதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி கத்த வேண்டும். அப்படி ரோட்ல கத்திட்டு போனா எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தீங்களா? தேவனுடைய பிரமாணம், அது பயங்கரமான பிரமாணம். ஆகவேதான் இந்த கருத்தின் பிரகாரமாக இயேசுவோ யூதன், அவர் ஒரு மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஆசாரியன். ஆகவே அவர் பக்கத்திலே போகக்கூடாது என்று அறிந்த கற்றுக்கொண்ட இந்த 10 குஷ்டரோகிகளும் தள்ளி நின்றார்கள், தூரமாய் தள்ளி நின்றார்கள். தள்ளி நின்று ஐயரே எங்களை சுகமாக்கும். எத்தனை கஷ்டம் வந்திருக்கும், எத்தனை பழிசொல் வந்திருக்கும், எத்தனை பாடுகள் வந்திருக்கும் பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்தில் குஷ்டரோகம் சொன்னா பயங்கர வேதனைக்குரிய சம்பவம், மகா கேடான சம்பவம். ஏன் அவங்க செத்து போயிருக்கலாமே? ஆண்டவரே எங்களை உயிரோடு கூட வைக்க வேணாம், இந்த பொல்லாத வியாதி வந்துருச்சு, யார் என் பக்கத்துல வரமாட்டான்றாங்க, எங்களை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன்றாங்க, சபையில சேர்க்க மாட்டேன்றாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு அப்பம் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, கடைக்கு போனா இல்லைன்றாங்க, நீ போ தூரமா போ அப்படின்றாங்க. அப்பத்தை எடுத்து இதோ ஒரு பிரெட் வாங்கினா அப்படி நாய்க்கு தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிகிறாங்களே, நாங்க பிடிக்கிறோமே, ஐயோ நாங்க என்ன செய்வோம், ஐயோ மகா வேதனை, என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் பாத வரைக்கும் நான் படுகிற பாடுகள், ஐயோ 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 பயங்கரமான வேதனையா இருக்கிறது. என் சரீரத்தில் இருக்கிறதான நோயை காட்டிலும் மற்றவர்கள் சொல்லுகிறதான சொல்லு என்னை உயிர் எடுக்கிறதே என்று சொல்லி நாங்க மறிக்கிறோம்னு சொல்லலைங்க, ஒருபோது சொல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன சொல்றோம், கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன சொல்றோம், ஐயோ நான் செத்து போயிடுறேன். அந்த செத்து போயிடுறேன்ற அந்த வார்த்தை எது தெரியுமா? அது பிசாசு பேசுகிற வார்த்தை. நீ செத்துடு, நீ உலகத்தில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிரச்சனை வந்தால நம்ம வாய் தவறி என்ன சொல்லிடுறோம், நான் செத்து போயிடலாம் நல்லா இருக்கும், நான் மரிச்சு போனா நல்லா இருக்கும். யாருங்க? நம்ம கை ஆண்டவருடைய கரத்துல நம்ம உயிர் இருக்கு.
உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி ஒருவேளை உயிரை நம்முடைய தனக்கென்று எடுத்துக்கொண்டால், நோயின் வாயிலாக, பிரச்சனையின் வாயிலாக நம்ம ஒருவேளை சூசைடு பண்ணிக்கிட்டா, இம்மையிலும் மன்னிப்பில்ல, மறுமையிலும் மன்னிப்பில்லை வேதம் சொல்லுது. இது ஆவிக்குரிய குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, ஒருவேளை உங்கள் வாயிலிருந்தும் என் வாயிலிருந்தும் இப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்கும் என்று சொன்னால், முழங்கால் படியிட்டு அழுது, தேவனே, இனி ஒரு காலம் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை பொல்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று மாத்திரம் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, என்னை குணப்படுத்துங்க, எனக்கு சகாயரா இருங்க, என்ன ஆதரவு கொடுங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீக்குங்க தேவனே என்று சொல்லி, ஐயரே, மாஸ்டர் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த வார்த்தையை தேவன் கேட்பார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு தெரியுமா? தொடல அவங்கள்ட்ட வார்த்தை போகல. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் 10 பேரும் நீங்கள் திரும்பி போங்கள், திரும்பி போய் ஆசாரியின் இடத்திலே காண்பியுங்கள். ஏன்னா ஆசாரியன் தான் டெஸ்ட் பண்றவன். இந்த நோய் சுகமாச்சா இல்லையான்றது யார் கையில இருக்கு? சர்டிபிகேட் கொடுக்கணும், ஆசாரியன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுக்கு பின்னாலதான் அவன் தேசத்துக்குள்ளார வர முடியும், ஜனங்களுக்குள்ள இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் கடையில ஒரு தீனியோ, கடையில ஒரு அப்பமோ, எந்த கடையிலும் சாப்பிட முடியும். ஜனசஞ்சாரத்தோடு கூட அவங்க உறவாட முடியும். இல்லைன்னா முடியாது. ஆசாரியன் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியன் இடத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. திரும்பி ரிட்டர்ன் ஆகி போறான். இந்த 10 பேரும் போன உடனே போகும் போதே, திரும்பும் போதே சுகம் கிடைச்சிருச்சு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை எடுங்கள். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? திரும்பி உடனே பாத்தீங்களா? என்ன காரணம்? இவங்க சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே சுகம் ஆயிட்டேன்னு சொல்லுங்க, நான் திரும்பி போறேன். நம்மள அதை கேட்டிருப்போம். ஆனா இவங்க கேட்கல. நீ திரும்பி போனா போறாங்க. இன்னைக்கு என்னங்க, ஒரு பேச்சுக்கு நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்கு சொன்னா எதுக்கு எப்படி நம்ம கேட்கிறோம்ல. இவங்க 10 பேரு கேட்கல. திரும்பி போன்னு சொன்னாரு, திரும்பி போனாங்க. போகிறதான வேளையிலே சுகம் பெற்றார்களாம். அதை வாசித்து பாருங்கள். அருமையான ஒரு வார்த்தை. லூக்கா 17வது அதிகாரம் 14வது வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள். கீழ்ப்படிதல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேலானது. தகன பலிகளை காட்டிலும், காணிக்கையை காட்டிலும் நம்மை நாமே பலி செலுத்தி இவ்விதமாக கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் ரொம்ப முக்கியங்க. ஆகவே இந்த 10 பேரிடத்திலும் கீழ்ப்படிதல் இருந்தது. போனார்கள். போயிட்டு சுகமாயிட்டு ஒருவன் மாத்திரமே ஆஹா, ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். அவர் எங்கே இருக்கிறார்? என்னை சுகமாக்கினதான தேவன் எங்கே இருக்கிறார்? ஐயரே, மாஸ்டர் எங்க இருக்கீங்க? மாஸ்டர் எங்க இருக்கிறீங்க? ஐயா, ஐயரே நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி தேடி முழங்கால் படியிட்டு குப்புற விழுந்து தேவனை மகிமைப்படுத்தினானோ. எவ்வளவு பெரிய காரியம்! இன்னைக்கு அற்புதத்தை வாங்கலாம், அதிசயத்தை வாங்கலாம். ஆனா நன்றி உள்ளவர்களாய் இருக்கிற எத்தனை பேர்? அடியானுடைய ஆலயத்துல எத்தனையோ பேர் அற்புதம் வாங்கினார்கள், எத்தனையோ பேர் அதிசயத்தை வாங்கினார்கள், தேவனுடைய மேலான வஸ்திரத்தை வாங்கினவர்கள் எத்தனையோ பேர். பொல்லாத வியாதிகள், பிசாசு பிடித்தவர்கள் உருளும், ஜெபம் பண்ணாச்சுமோ உருளும். பொல்லாத வல்சர்வத்தின் ஆவிகள் எல்லாம் உளரும். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய கூட்டங்கள் அலரும். ஆனா அற்புதம் வாங்கிட்டு காணவே காணும். பாத்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த ஒருவன் மாத்திரம் வந்திருக்க, மீதி 9 பேர் எங்கேன்னு கேட்கிறாரு. பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த மீதி 9 பேர் எங்கே? இதுதாங்க நீதி. 10ல் 1 தான் நிக்கும். நிச்சயமா இன்னைக்கு தேவ சபையில இதோ தேவனுடைய மகிமையில நம்ம நிக்கிறோம்னு சொன்னா, நாங்க உலகத்துக்காக அல்ல,
தேவனுக்காக நிக்கிறோங்க, அதுதான் கர்த்தருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். மீண்டுமானால் வாசித்து பாருங்கள், லூக்கா 17வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அவன் சமாரியனாய் இருந்தான். சமாரியன் யார்? அவன் தான் புறஜாதியான். அது கீழே இருக்க வசனம் சொல்லப்படுது, இதோ இந்த புறஜாதியானை தவிர வேற யாரும் வரலையே. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வந்தார், அற்புத நாயகனாய் அற்புதங்களை செய்தார். ஆனால் சமாரியர்களுக்கு ஒப்பான இந்த புறஜாதியார்கள் நம்ம நிக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அதனால ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? கடைசி வரைக்கும் நிக்கணுங்க. அதுதான் பெரிய அற்புதம். நம்முடைய சரீரத்துல குஷ்டரோகம் போயிருக்கலாம், இந்த ஆன்மாவிலே ஒரு குஷ்டரோகம் இருக்கு, அது தெரியுமா? அந்த சரீரத்துல குஷ்டரோகம் வந்தவன தள்ளி நிலை பாயத்துக்கு புறமே போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது பிரமாணம். ஆனா ஆன்மாவிலே ஒரு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா எங்க? பரலோக ராஜ்யத்தின் பாளையத்துக்கு வெளியே தள்ளி வச்சிடுவாங்க. பத்தீங்களா எவ்வளவு பெரிய காரியம்னு? ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போகணும்னு சொன்னா இந்த பூமியில இருக்கும் போதே உன்னதமானவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய ஆன்மாவிலே வாங்கி, நம்முடைய ஆவியிலே வாங்கி தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக போகிறதற்கு ஆசாரியனுடைய சர்டிபிகேட் வேண்டும். எந்த ஆசாரியன்? மெல்கிசேதேக்கின் முறையின்படியான எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முத்திரை. அது அந்த முத்திரையை வாங்கி போனால்தான் திரும்பியும் பரலோக ராஜ்யத்தின் பரிசுத்தவான்களுடைய சபையிலே நாம் வீற்றிருக்க முடியும் என்கிறதான ஆழ்ந்த கருத்து இதிலே சொல்லப்படுகிறது. இது சாதாரண அற்புதம் அல்ல, இது ஆவிக்குரிய அற்புதம், ஆவிக்குரிய வகையிலே நமக்கு உணர்த்துகிறதான அற்புதம். ஆகவே பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிறதான எல்லா துக்கங்களையும் தேவன் அறிந்தவர், அது சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஆகவே அவர் தாமே சுகப்படுத்தி நம்முடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆன்மாவிலும் இருக்கிறதான குஷ்டரோகம், ஆன்மாவில் இருக்கிறதான கேடுபாடுகள், அழிகிற நிலையில இருக்கிறதான பொல்லாத பாவ கரைகள், பாவ காரியங்கள் எல்லாம் நீங்கிட உன்னதமான தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி நம்மை பரிசுத்தமாக்கி, இதோ பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நீ திரும்பு அப்படின்னு நம்ம திரும்பும் போதே, கீழ்ப்படிந்து திரும்பும் போதே நம்முடைய குஷ்டரோகம், ஆன்மீக குஷ்டரோகம் நீங்கும். தேவனுடைய பாளையத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். இதற்காக உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் உங்களை பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறவர் உன்னதமான தேவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177